டெம்ப்ளேட் அரசியலை கையில் எடுக்கும் விஜய் திமுகவுக்கு டார்கெட்டா? விஜய் அவர்கள் வெற்றிகரமாக தன்னுடைய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை பொது மேடையில் அறிவித்துவிட்டார். அதுவும் ஒரே ஒரு டெம்ப்ளேட்டை மட்டும் டிக் அடிக்காம பல டெம்ப்ளேட்டுகளை ஒரே நேரத்தில் ஒரு சேர டிக் அடித்துள்ளார் விஜய். நீட் தேர்வை ஏழை எளிய மாணவர்கள் மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான ஒரு தேர்வு என்று கூறி உண்மையான ஒரு சமூக அக்கறை கொண்டுள்ள அரசியல்வாதியாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டுள்ளார் விஜய். அதே சமயம் அடுத்த வரியிலேயே அது பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட சமுதாய மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று விஜய் அவர்கள் கூறியிருப்பதன் மூலம் மீண்டும் சரியான அடிப்படை புரிதலே இல்லாமல் விஜய் பேசுகிறாரோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது. காரணம், நீட் தேர்வை பொறுத்தவரை இட ஒதுக்கீடு முறை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியேதான் தொடர்கிறது. இதனால் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின மாணவ மாணவிகளுக்கு எந்த விதமான சமூக நீதிக்கான ஆபத்தும் இல்லை என்பதுதான் அடிப்படை. அதேபோல மாநில உரிமைகளை ஒட்டுமொத்தமாக பறிக்கிறது என்று விஜய் அவர்கள் கூறியிருப்பதன் மூலம் அதையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாகத்தான் பார்க்க முடியுது. காரணம், நீட் தேர்வுக்கு முன்பு 85% இடங்களில் அந்தந்த மாநிலத்தின் மாணவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. நீட் தேர்வுக்கு பின்பும் அதே நடைமுறைதான் பின்பற்றப்படுகிறது. இதில் மாநில உரிமை எங்கே பறிக்கப்படுகிறது என்பதை விஜய் அவர்களே விளக்கினால் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து மிக முக்கியமான ஒரு டெம்ப்ளேட்டை கையில் எடுத்துள்ளார் விஜய். 2021ஆம் ஆண்டிலிருந்து திமுக திடீர் என்று கையில் எடுத்த ஒன்றிய அரசு டெம்ப்ளேட்டை விஜய் அவர்களும் தன்னுடைய கையில் உச்சமாக எடுத்து பிடித்திருக்கிறார். யூனியன் கவர்மெண்ட் என்பதை ஒன்றிய அரசு என்று தமிழில் மொழிபெயர்த்து சொல்வதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் திடீரென்று 2021ஆம் ஆண்டு நடுவில் இருந்து மத்திய அரசை ஒன்றிய அரசாக மாற்றி குறிப்பிடுவதில் மிகப்பெரிய உள்ளர்த்தம் இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமான உண்மை. உதாரணமாக பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்துக்கொள்வோம். கட்சி ஆரம்பிக்கப்பட்ட, அதாவது தொடங்கப்பட்ட நாளிலிருந்து மத்திய அரசை அவங்க நடுவண் அரசு என்றுதான் குறிப்பிடுவார்கள். ஆனால் திடீரென்று ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சியை பிடித்த நாளிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒன்றிய அரசு என்னும் வார்த்தையை விஜய் அவர்களும் பயன்படுத்துவதன் மூலம் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படியே திமுகவை காப்பியடிப்பது போல இருக்கும் என்பதை சொல்லாம சொல்லிட்டாருங்கண்ணா. தலை முதல் கால் வரை ரஜினியை காப்பியடித்து திரையில் தனக்கென்று ஒரு இடம் பிடித்த நடிகர் விஜய் அவர்களுக்கு அடி முதல் முடி வரை திமுகவை காப்பியடித்து அரசியலில் ஒரு இடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருப்பது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லாதது. அதனால் இந்த ஒன்றிய அரசு டெம்ப்ளேட்டை விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கலாம். அடுத்து நாடு முழுக்க நீட் வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை விஜய் அவர்கள் எடுத்திருப்பதும் திமுகவிற்கு சாதகமான ஒரு அம்சமாகத்தான் பார்க்கப்படுது. அதாவது விஜய் அவர்கள் வந்தால் என்ன மாற்றம் நடக்கும் என்பதை விட திமுக சரியான பதில் அளித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அவருடைய பேச்சின் வாயிலாக மக்கள் எடுத்துக்கொள்ளும் மெசேஜாக இருக்கிறது. தமிழக அரசு கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை மனப்பூர்வமாக ஆதரிக்கிறேன் என்று விஜய் அவர்கள் கூறுவது, நான் ஒரு ஜென்யூன் பொலிட்டீஷியன் என்று விஜய் தன்னை காட்டிக்கொள்ள முயல்கிறார். இப்படி ஓவராக திமுக பக்கமே தாவி கொண்டிருந்தால் சரி வராது என்பதால் கொஞ்சம் சீமான் வழி லாஜிக்கிலும் பயணிக்க தொடங்கியுள்ளார் விஜய். அதாவது ஒரு சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஏற்கனவே மத்திய பட்டியலில் மாநில பட்டியல் என்று இரண்டிலும் அடங்காத விஷயங்களை தான் சிறப்பு அந்தஸ்தாக கொண்டு பொதுப்பட்டியல் உருவாக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து ஒரு சிறப்பு பொதுப்பட்டியல் உருவாக்க வேண்டும் என்றால் அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை விஜய் தான் தெளிவுபடுத்தணும். ஒருவேளை மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் மாநில பட்டியலுக்கே கல்வியையும் சுகாதாரத்தையும் மாற்ற சொல்லிடலாம் அல்லவா? இங்கே எந்த ஒரு தலைவரும் நீட் வேண்டும், நீட் வேண்டாம் என்ற முடிவுக்கு தான் வராங்களே தவிர நீட் தேர்வு வருவதற்கு முன்னால் என்னென்ன குறைகள் இருந்தது, நீட் தேர்வு வந்த பிறகு என்னென்ன குறைகள் இன்னும் தொடர்கிறது, அந்த குறைகளை களைவதற்கு என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்ற ஆரோக்கியமான விவாதத்தை முன்வைப்பதற்கு யாருமே, எந்த ஒரு அரசியல் கட்சியினருமே தயாராக இல்லை. விஜய் அவர்கள் வித்தியாசமான அரசியல் ஏதாவது முன்வைப்பார் என்று எதிர்பார்த்தால் நான் எந்த ஒரு விதிவிலக்கெல்லாம் இல்லைங்கண்ணா, நானும் ஒரு சாதாரண அரசியல்வாதி தாங்கண்ணா என்று விஜய் கூற வருகிறாரோ என்றுதான் நமக்கு தோன்றுகிறது.